அரசாணை வெளியிடக் கோரி சட்டசபை நோக்கி பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் கடந்த 2015 மற்றும் 16ஆம் ஆண்டுகால பொதுப்பணித்துறையில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்களை நியமித்தது. அப்போதைய என்ஆர் அரசு 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் துறை நீக்கியதாக சொல்லி அனைத்து ஊழியர்களும் பொதுப்பணித்துறை நிர்வாகம் பணிநீக்கம் செய்தது. அன்று முதல் சுமார் 8 ஆண்டு காலமாக மீண்டும் வேலை வழங்க வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து பல கட்ட போராட்டத்தினை நடத்தி வருகின்றனர். அதன் பலனாக கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த அரசாங்கம் மீண்டும் வேலை வழங்கி மாத சம்பளமாக ரூபாய் 10,500 வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்திருந்தார். அவர் செய்த அறிவிப்பு சுமார் 20 மாதங்கள் ஆகிறது. மீண்டும் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்காததை வலியுறுத்தி அரசாணை வெளியிடக் கோரி இன்று அண்ணா சிலை அருகில் ஒன்று கூடி சட்டசபை நோக்கி பேரணி நடைபெற்றது. ஆகையால் பொதுப்பணித்துறை பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவரும் தவறாமல் பேரணியில் கலந்து கொண்டு அனைவரும் சிறப்பித்தனர்.